ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கத்திரிக்காய் ரசம் வாங்கி செய்கிறோங்க. இங்கே பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய்ங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கடலைப்பருப்பு, எள், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் அதுக்கு தேவையான உரப்புக்கு வத்தல், நிலக்கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு. இவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. பருப்பு ஐட்டங்கள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, எள், இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்குங்க. மற்றபடி தாளிக்கிறதுக்கு தாங்க இது கடுகு. அப்புறம் உரப்புக்கு மிளகு, மிளகா வத்தலுங்க, சீரகம் கொஞ்சம் மணத்துக்கு. இவ்வளோதாங்க. இப்போ வறுக்க ஆரம்பிப்போங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோவில் 50 கிராம் கழிவு போயிடுச்சுங்க. கழுவி போக மிச்சம் 200 கிராம் இருக்குங்க. இந்த 200 கிராமுக்கு தான் நான் சொல்கிற அளவுங்க. நான் சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். அந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்புங்க. இந்த உளுந்தம்பருப்பை அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. எதுவுமே கறியிடக்கூடாதுங்க. இது தஞ்சாவூர் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்கங்க. இது கல்யாண வீடுகளில் நாங்கள் சாப்பிட்ருப்போம். ஆனால் அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கே. இது எப்படி செஞ்சுருக்காங்க? கல்யாண வீட்டில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி சூப்பராக செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துருப்போம். இது நம்மளும் கூட வீட்டிலே செய்யலாங்க. இந்த மாதிரி தாங்க தஞ்சாவூர் ரசம் வாங்கி செய்யணும். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாங்க. நான் பெருங்காயம் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், 2 பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. தனித்தனியாக வறுக்க வேணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒன் பை ஒன்னாக போட்டு நான் வறுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தாங்க அந்த எள்ளனால 3ஆக போடுறேங்க. இந்த எள்ளை போட்டு நல்லா பொரியிற மாதிரி இதே வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளுக்கு இறக்குவோங்க. எல்லாமே இது ஆல்ரெடி எல்லாமே ஒன் பை ஒன்றாவே இறக்கிக்கலாங்க. எல்லாம் சேர்க்கும்போது இது வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. இது பூராமே ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்குறதுங்க. என்ன இதுன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, எள், இதெல்லாம். இப்போ பாருங்கள், அடுத்து கருவேப்பிலை. இது கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. காரத்துக்கு மிளகா வத்தல், அடுத்து காரத்துக்கு மிளகு, இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாங்க. உரப்புக்கு, டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சீரகம், எப்போயுமே சீரகம் உடம்புக்கு நல்லது. நம்மளை சீராக்குறது அதாங்க, உடம்பு சீராக்குறது. அடுத்து கொஞ்சமாக வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க. வெந்தயம்லாம் நிறைய போட வேண்டாம். இதெல்லாம் அப்படியே வறுத்துக்கணுங்க. இது கூட தான் கொஞ்சம் உருட்டு மல்லி போடணும். நான் உருட்டு மல்லியை இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்கிறனால இப்போ போட்டால் அது சரியாக வறுபடாது, பச்சை அடிக்கணும். தனியாக அது போட்டுன்னு வறுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்பூன் தாங்க. 1 ஸ்பூன் உருட்டு மல்லி. இதையும் லைட்டாக வறுத்துக்குங்க. முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மல்லி. இந்த மல்லியை இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மல்லியோட 1 கையளவு தேங்காய் பூங்க. தேங்காயவும் நம்ம வறுக்க போகிறோங்க. இந்த மல்லி ரொம்ப கருப்பாக இல்லாமல் இதையும் ஓரளவுக்கு வறுத்துட்டு, இந்த 200 கிராம் கத்திரிக்காய்க்கு தேவையான தேங்காய் பூங்க. இந்த மாதிரி தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு எடுத்துக்கலாங்க. 1 கையளவுக்குங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா இருக்குங்க. இதை எதுவுமே நம்ம மைய அரைக்க போகிறதே கிடையாது. எல்லாமே குறன்னு அரைக்க போகிறோம். அதனால் நல்லா கடிப்படுங்க நம்ம சாப்பிடும்போது தேங்காய் பூ. அதில் வறுத்தோன்னே இது வித்தியாசமான ஸ்மெல்லோடு இருக்கும். தேங்காய் ரொம்ப வறுக்க வேணாம், ஓரளவுக்கு வறுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சது இந்த மல்லி, இந்த தேங்காய் பூ, இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக பொடிச்சு வச்சுக்கணுங்க. இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறோம். இது அரைக்கிறது குறன்னு அரைக்கணும். அது அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், திருப்பி இன்னொரு வால்நெல்லில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். சில பேர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. நம்ம தேங்காய் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். ஸோ தேங்காய் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் வேண்டாம், நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் கடுகு உளுந்தம்பருப்புங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல். இது சும்மா வாசத்துக்கு தாங்க. இதுலேருந்து அவ்வளோவா உரப்பு இறங்காதுங்க. கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு தாளிக்கோங்க. இதில் வெங்காயம்லாம் போடவே வேண்டாம், வெள்ளைப்பூடு வேண்டாம், தக்காளி வேண்டாம். இந்த சிம்பிளாக தாளிச்சுட்டு இந்த கத்திரிக்காயை உள்ளுக்கு அரைக்க வேண்டியதாங்க. இவங்களை போட்டு அப்படியே உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு முதல்ல எண்ணெயிலேயே மெதுவாக வதக்கணுங்க. அதை சிம்மில் வச்சு வதக்கணுங்க.
ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நம்ம ஊற்றுற எண்ணெயில் வதங்கும் பொழுதே அந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிட வேண்டாம். இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்கு இந்த உப்பு போதுமானதுங்க. ஸோ இது அப்படியே சிம்லேயே வேக வைங்க. சிம்லேயே வேக வச்சுருக்குங்க. வேக வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வந்துங்க சாம்பார் கூட ரசம் கூடயும் நல்லா போகுங்க. வித்தியாசமான டேஸ்ட்டுங்க அது. இங்கே பாருங்கள், இப்படி தான் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த 200 கிராம் கத்திரிக்காய்க்கு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டால் போதும். மிச்சத்தை நம்ம ஒரு இதில் போட்டு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம தேவைப்படும் பொழுது அது கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்குங்க. மூடி வச்சுருங்க. சிம்மிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் பார்த்திங்களா வெந்துருச்சுங்க. இப்போ இது அடுத்து எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாதுங்க. புளிக்குழம்புல இருக்க கத்திரிக்காய் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றணுங்க. இப்போ கத்திரிக்காய் புளித்தண்ணிலே கொஞ்சம் நேரம் வேகுதுங்க. அப்படியே அதையும் கூட லைட்டாக சிம்மில் கூட வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு அப்படியே வேக வைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. வேக்காடு பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை ஒரு செமி சாலிடாக ஒரு குழம்பு மாதிரி கூட அதை குழம்புனா தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கிரேவியாக இருக்குங்க. இந்த கிரேவி மாதிரி வைக்கணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கேற்ற மாதிரி குழன்னு வருங்க. நான் அப்படி தண்ணியாக வைக்கலைங்க, கொஞ்சம் காய் மாதிரி தான் வைக்க போகிறேன், சைட் டிஷ் மாதிரி. இப்போ பாருங்கள், 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த 200 கிராம் கத்திரிக்காய்க்கு 2.5 ஸ்பூன் அந்த பொடி போட்டிருக்கேன். இந்த பொடி போட்டு இப்போ இந்த இது கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் வெந்நி சூடு பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. சூடு பண்ணி பச்சை தண்ணி, சமையல் பாதி முடிஞ்சிட்ருக்கும்போது பச்சை தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாதுங்க, அது டேஸ்ட்டே மாற்றிடுங்க. அதே மாதிரி ஈவினிங் குழம்பு சூடு பண்ணுறோம்னா சுடுதண்ணி பக்கத்தடுப்பில் வச்சு சுடுதண்ணி ஊற்றி தான் குழம்பு நம்ம சூடு பண்ணணுங்க. இல்லாட்டி அது குழம்பு அந்த டேஸ்ட்டு மாறிடும், வித்தியாசமாகிடும் பச்சை தண்ணி ஊற்றினா. ஸோ கொஞ்சோண்டு வெந்நி வச்சு இந்த மாதிரி கூட்டு பக்கத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்படியே எண்ணெய் மிதக்க சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்னா கூட இன்னும் இதை காட்டில் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் எண்ணெய் எப்போயுமே கொஞ்சம் குறைச்சி தாங்க ஊற்றுறேன். இதுலையுமே நிறைய தாங்க ஊற்றிருக்கேன். இதுதான் கத்திரிக்காய் ரசவாங்கி. இது சாம்பார் சாதத்தோட சூப்பராக போகும். கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ருக்கோம், இது நம்மளும் செய்ய முடியுங்க. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கலாம், மற்றபடி சேம் ப்ராசஸ் தாங்க. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.